அவங்க சொல்றது வந்து உன்னை அணுவணுவா நான் சாவடிவேன். இங்கல எல்லா இடத்துலயும் உன்னை கூட்டு போய் என்ன பண்ணுவேன் வாழணும்னு நினைச்ச அந்த மாதிரி வார்த்தை வருமா? காலையில சரி அப்படிதான் நீ கிளம்பி போன என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனேன். அப்படிதான் எங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு வந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். உனக்கு அவர் வேணுமாமா? வேணும் மேடம், என் பசங்களுக்கு அப்பா வேணும் மேடம். உங்களுக்கு அவ வேணுமா? ரெண்டு பேரை வச்சு நான் ரெண்டு பேரை வச்சு காப்பாற்ற முடியாதுங்க. இவங்களோ யாரு? ரெண்டு பேர் தான் மேடம். ரெண்டு பேர் கிடையாதுங்க. யாரோ ஒருத்தரோட தான். ரெண்டு பேர் தான் மேடம். ரெண்டு பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி ரெண்டு பேர் தான். ஏன் எதிர ரெண்டு பாப்பா கை வச்சா என்ன தப்பா? எல்லாம் கார்த்திகன் சொல்லிட்டு இருக்காரு, அப்படியே உரிமையா பேர் வச்ச மாதிரி. நான் சொல்லவே இல்ல மேடம். காலையில கரெக்டா 5:45 சொல்லாம போயிட்டோன்னே இன்னும் ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. என்கிட்ட 200 ரூபாய் இருந்துச்சு. எங்க போன? சித்தி வீட்டு கிளம்பிட்டோம். அனுமதிக்காது. பரவாயில்ல, உள்ள போனா கூட பரவாயில்ல. ரெண்டு பேர் தான். முடியாதுங்க. ஒரே முடிவு தான் மேடம். அது எப்படிங்க நீங்க ஒரே முடிவு சொல்றீங்க? சட்டவிரோதமான ஒரே முடிவு தான். தப்பு நான் தான் பண்ணேன். தம்பி அவங்க ரொம்ப தெளிவு. குத்து விளக்கு சத்தியமான குடும்ப குத்து விளக்கு. நீங்க பாருங்க, அந்த பையன் ஏமாத்தணும்னு நினைச்சிருந்தா தாலி கட்டி இருக்க வேண்டாம். அது தெரியுதுங்க மேடம், உண்மை ஒத்துக்கிறேன். அவன் பண்ணிட்டான். பாவம், அவங்க பொண்ணுதான். இப்ப ஏன் மேடம் இவங்க எனக்கு வேணான்னு சொல்ற காரணம் என்ன? இப்ப நானும் அதுதான் கேக்குறேன். யாரு சொன்னாங்க? இன்னைக்குதான் அவங்க மூஞ்சவே பாரு. அப்ப அவள ரெண்டு புருஷன் வச்சுக்கலாமா? அவள ரெண்டு புருஷன் வச்சுக்கலாமா? அவளும் சேட்டும் ரெண்டு புருஷனோட வாழ்த்தோம் மேடம். ஓகே. நான் ஒரு அடகடம் அம்மா மூஞ்சி ஓட்ட படம் ஒரு பழைய படம் என்ன கண்ணு ஓடும் என் கூட